ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்வெர்டர் ஃபேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லாத டைமு, கரண்ட் இருக்கிற டைம் நம்ம வந்து டேரெக்டாக அடாப்டர் ப்ளக் பண்ணி கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம சோலார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த ஃபேனை வந்து 5 டைப்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வால் மவுண்ட் ஃபேனு, ஸ்டாண்டிங் ஃபேனு, டேபிள் ஃபேனு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ வந்து ரிவ்யூ போடுறோம். இது வந்து பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபேன் வந்து விஎம்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் ஆர்டர் போட்டேன். பேஜ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஃபேன்ஸு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஏதோன்னு வேணும்னா அந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வேணால் கேஷ் ஆன் டெலிவரியும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வேணுங்கிறீங்க இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஃபேனை வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு ஃபேன் எப்படி இருக்குது என்ன அதோட ரிவ்யூஸ் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கிறன்னு சொல்ல வர? அப்படி யார் சொல்ல? நான் ஒன்ன நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. வெளியும் சரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதும் பபிள் ரேப் பண்ணி நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் ஃபேன், 5-in-1 ஃபேனு. நம்ம 5 டைப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபேனை வந்து பாட்டாக வச்சுருந்தாங்க. நம்ம தான் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேனோட டாப்பு, ஃப்ரண்ட்டு, அதில் பார்த்தீங்கன்னா ரெக்கை இருக்குது. அது இல்லாமல் கிளாம்பு கொடுத்துருக்குறாங்க. 2 பைப் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. 2 பைப் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பைப்பு 2 ஹைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2ஐயும் சேர்த்தி போட்டு ஒரு சிங்கிள் ஃபேனை ஸ்டாண்டிங் ஃபேனாக பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு அடிப்பகுதி கொடுத்துக்கிறாங்க. ஒரு வால் மவுண்ட் கொடுத்துக்கிறாங்க. வால் மவுண்ட் ஃபேனை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டரு. அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேனோட மண்டை. இதில் தான் பார்த்தீங்கன்னா பேட்ரி, நமக்கு மோட்ரு எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஃபேனை வந்து எலிமருந்து சீட்டை கேட்லாக் பார்த்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அசம்பிளிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு பாட்டாக நம்ம வந்து கேட்லாக் பார்த்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம வந்து ஃபேனை அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 டைப்ஸில் ஃபஸ்ட்டு டைப் ஸ்டாண்டிங் ஃபேனாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபேனோட ஹைட் பார்த்திங்கன்னா இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2வது டைப் டேபிள் ஃபேன். நம்ம அதில் வந்து ஒரு பைப் வந்து கழட்டிட்டோம். இப்போ நமக்கு வந்து டேபிள் ஃபேன் ஆயிடுச்சு. ஹைட் வந்து குறைஞ்சிருச்சு, ஃபுல்லாக தெரியுற மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் டேபிள் ஃபேன் தான். இது வந்து நம்ம பின்னாடி இருக்கிற கிளாம்பை அப்படியே மடக்கி விட்டு டேபிளில் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வால் மவுண்ட், அந்த மவுண்ட்டை யூஸ் பண்ணி வால் மவுண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தாலே பார்த்திங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஸ்பீடு வந்து 5 வரைக்கும் வச்சுக்கலாம்.
சார்ஜும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக்லேயே எல்இடியில் இண்டிகேஷன் ஆகும். நம்ம வந்து டைமரும் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ மணி நேரம் ஃபேன் ஓடணும் அப்படிங்கிறத. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயே லைட் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமோட்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரிமோட்டும் கொடுத்துருக்குறாங்க. ரிமோட்லேயே ஆன் ஆஃபு, ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பவர் பார்த்திங்கன்னா இது வந்து பேட்டரியில் ஓடுது. இதே நீங்கள் வந்து பவர் அடாப்டரில் ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடும். அதில் வந்து நமக்கு அந்த எமர்ஜென்சி லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடு பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி போர்ட்டில் டேரெக்டாக சார்ஜர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு சார்ஜ் போட ஒரு ப்ளக். ஃப்ரெண்ட்ஸ், ரிமோட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃபு, ஸ்பீடு கண்ட்ரோலு, அப்புறம் ஸ்விங் இருக்குது நம்ம ஃபேனை ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு. டைமரும் நம்ம ரிமோட்லேயே செட் பண்ணிக்கலாம். லைட்டுமே ஆன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.